சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறார். உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல, எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? வணக்கம் மக்களே. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இது இந்த வருஷத்துடைய சாபக்கேடா என்னன்னு தெரியல. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரை பலி வாங்கி அந்த தொகுதிக்கு 2 முறை இடைத்தேர்தலா நடந்துருச்சு. ஸோ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல் ரொம்ப விமர்சையா திருவிழா மாதிரி ஈரோடு மக்களுக்கு பெருசா நடந்தது. ஆனா இந்த முறை அந்த அளவுக்கு விமர்சையா இல்லை அப்படின்றது மக்களுடைய வேதனையாகவும் வெளிப்படுது. ஏன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு எதிர்பார்த்த மக்களுக்கு 1000 ரூபாய் கூட கிடைக்கல அப்படின்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா கடந்த முறை தேர்தல்ல திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இது போன்ற கட்சிகள் போட்டிட்டாங்க. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படின்ற பிரதான ஒரு தேர்தலா போகாம காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்குமான பிரதானமா ஒரு தேர்தலா போச்சு. ஏன்னா திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் உடைய சீட்டு தான் அது, அவர்களுக்கே விட்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை திமுக தானே இந்த தேர்தலில் நிற்கிறதா முடிவெடுத்தாங்க. அதை செயல்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருட காலத்துல இன்னொரு பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தை திமுக இருக்கு. இந்த ஒரு தேர்தலில் ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிள் நடந்தாலும் அது அவர்களுடைய ஆட்சிக்கே ரொம்ப ஒரு அவப்பேரா மாறும், ஒரு கரும்புள்ளியா இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூவா எடுத்து இந்த முறை திமுகவை நிக்கிறதா முடிவு பண்ணாங்க. ஆனா ஆச்சரிய தகுந்த விஷயமா என்னன்னா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த தேர்தலில் போட்டியிடல, திமுகவா பிரதானமா எதிர்க்கக்கூடிய பாஜகவும் இந்த தேர்தலில் போட்டியிடல. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் நாங்க தேர்தலில் தொடர்ந்து போட்டியிடுறதுக்காக தான் நாங்க கட்சியை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் தேர்தலில் நின்றுருக்காங்க. ஜெனரலா நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல ஈரோடு கிழக்கு தேர்தலில் 10,000 ஓட்டுகள் வாங்கினாங்க. அதே இடைத்தேர்தலையும் கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுகள் வாங்கினாங்க. அவர்களுடைய வாக்கு வங்கியை அவர்கள் தக்க வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். கடந்த இடைத்தேர்தலில் இந்த முறை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுகவின் பிரதான எதிரியா காட்டிக்கொள்ளக்கூடிய நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்பை வேணுமென்றே தட்டி விட்டு தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில இருந்து விலகக்கூடிய நிர்வாகிகள் இல்லைன்னா அந்த கட்சியில இருந்து விலகிய பலரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சீமான் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணிச்சு கொண்டு போக மாட்டேங்கிறாரு, தோல்வியை நோக்கி தான் பயணிக்கிறாரு, அவருக்கு வெற்றி பெறது பிடிக்கல, அவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோட யாருடைய சொல்ல கேட்டு இங்க ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம கேட்டிருப்போம். இந்த தேர்தல் அவருடைய செயல்பாடுகளை வச்சு நாமளும் அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். என்னுடைய பார்வையில இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பிரதான எதிரியா இந்த தேர்தலில் களம் கண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மக்கள் பிரச்சனைகளை, திமுகவுடைய அராஜக அரச, பாசிச அரச, இவர்கள் செய்யறன்னு சொன்ன விஷயங்களை செய்யாததை எடுத்து சொல்லி மக்கள் பிரச்சனைகளை பேசி இன்னைக்கு வாக்கு சேகரிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 8% வாக்குகள் வாங்கி ஒரு தமிழகத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா உருவெடுத்திருக்காங்க. இந்த முறை மினிமம் ஒரு 20% வாக்குகள் பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிரதானமான பெரிய கட்சிகள் இங்க போட்டியிடல, இவர்களுக்கான நேரடியான முதலாதான் இருந்தது. அது பிரச்சாரங்கள்லயுமே பல இடங்களை நம்மளால பார்க்க முடிந்தது. அடிதடியெல்லாம் நடந்த விஷயங்களையும் நம்ம கடந்த தேர்தலையும் பார்க்கிறோம், இந்த தேர்தலையும் பார்க்கிறோம். ஆனா நாம் தமிழர் கட்சி நடந்து கொண்ட விதம், அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இஷ்யூ நடக்குது. அந்த இஷ்யூவை பத்தி தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பத்தி தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரியாரை பற்றி சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல அவர் பேசியதாக ஒரு கருத்தை எடுத்து பேசுறாரு. அது பெரியார் பேசினாரா இல்லையான்றதுதான் டிபேட்டா போச்சே தவிர இந்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அது மழுங்கடிக்கப்பட்டுச்சு. சோ இவர் திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வேலைகளை செய்யறாரு. நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்த திமுகவுக்கு துடுப்ப கொடுத்து வாங்க நண்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டு போன மாதிரிதான் அந்த பிரச்சனையில இருந்து சீமான் அவர்கள் திமுகவை கொண்டு போன மாதிரிதான் இருக்கு. இவர் சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி சர்ச்சைக்குரிய விஷயத்துல பேச ஆரம்பிச்சு தொடர்ந்து அந்த கருத்துக்களை பின்வாங்காம பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் மேல பல வழக்குகள் இப்ப பதிவு செஞ்சப்பட்டிருக்கு. இன்றைக்கு வாக்குப்பதிவும் ரொம்ப மந்தமான நிலையில நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த அந்த வாக்குப்பதிவு அந்த சதவீதத்தை விட இந்த முறை கம்மியாகும் அப்படின்றதும் கணிக்கப்படுது. முக்கியமா சீமான் அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். அவர் மேல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. அதற்கான பதில அவர் நீதிமன்றம் சென்று சந்திப்பார் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த தேர்தல்ல
முக்கியமா அதுவும் ஈரோடு கிழக்கு பெரியாருடைய சொந்த ஊரு, அந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல்ல போட்டியிடும் போது, இதற்கு முன்னாடி அவர் சீமான் அவர்கள் ஏதாவது பெரியாரை பத்தி இரிவாவோ இல்ல தரகுறவாவோ பேசியிருந்தாலோ அந்த காணொலிகளை இப்ப பரப்பி விட்டு எதிர்கட்சிகள் தங்களுடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கு செயல்படும் அப்படின்றத உணராம இப்ப புதுசாவே அதுவும் ரொம்ப வன்மமா, ரொம்ப கொச்சையா, ரொம்ப கேவலமா, நேரடியா தனி மனித தாக்குதல்கள்ல இறங்கி கொச்சையான வார்த்தைகளால பேசக்கூடிய சீமான் அவர்களால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுல ஆதாயம் அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. தானே தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கக்கூடிய ஒரு செயலை தான் இங்க செஞ்சிருக்காரு. சோ இந்த செயலை பார்க்கும்போது இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட குறைவா போச்சு அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். அதற்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே சாரும் அப்படின்றத நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பல இளைஞர்கள் அவருடைய வாழ்வை ரிஸ்க் எடுத்து பல அவருடைய இன்னல்களுக்கு நடுவுல இங்க இவருக்காக களமாடுறாங்க. அந்த இளைஞர்களை இன்னைக்கு நட்டாத்துல விட்ட மாதிரி அவர்கள் மேல வழக்கு பதிஞ்சு அவங்க ஜெயிலுக்கு போற அளவுக்கு இன்னைக்கு சூழலை அமைச்சு கொடுத்திருக்காரு. இதுதான் தன்னை சார்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு சீமான் காட்டக்கூடிய வழியா அப்படின்றத கேள்வியா வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல திமுகவுக்காக நாம் தமிழர் கட்சியை வேலை செஞ்ச மாதிரி தான் இருக்கு. திமுகவுக்கு ஆதரவுகளை திரட்டி கொடுத்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் NKR.